மாலை நேரம். வானம் முழுக்க கருமேகங்கள் சூழ்ந்து இருந்தது. சின்ன கிராமத்தின் நடுவில் இருக்கும் அந்த ஓடு கூரையுள்ள வீட்டில் மழை துளிகள் மெதுவாக விழ ஆரம்பித்தது. வீட்டின் முன்புறத்தில் மருமகள் லக்ஷ்மி கையில் தூசி பெருக்கும் கூடை பிடித்து முன் மைதானத்தை மெதுவாக பெருக்கிக் கொண்டிருந்தாள். அப்போது உள்ளே இருந்த கணவன் முருகன் ரேடியோவை ஓடவிட்டு அமைதியாக பாடல் கேட்டுக்கொண்டிருந்தான். முருகா, வெளியே துணி இருக்குது, மழை வருது, போய் எடுத்துட்டு வா என்று லக்ஷ்மி சத்தமாக சொன்னாள். ஆனா முருகன் ரேடியோ பாடலில் மூழ்கியிருந்தான். அவள் சொன்னது கேட்கவே இல்லை போல இருந்தது. மழை கொஞ்சம் அதிகமாய் துளிக்க ஆரம்பித்தது. கயிற்றில் காய வைத்திருந்த துணிகள் காற்றில் அசைந்து நனைந்து கொண்டிருந்தது. ஐயோ, இவன் கேட்கவே மாட்டானே என்று லக்ஷ்மி சின்ன கோபத்துடன் தானே வெளியே ஓடினாள். அவள் துணிகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்க ஆரம்பித்தாள். அப்போதுதான் முருகன் ரேடியோ சத்தத்தை குறைத்து வெளியே பார்த்தான். ஐயோ, மழை ஆரம்பிச்சிடுச்சே என்று அவனும் அவசரமாக வெளியே ஓடினான். இருவரும் சேர்ந்து துணிகளை எடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் லக்ஷ்மி சின்ன கோபத்தோடு, நான் சொல்லும்போது வந்திருந்தா இப்போ இவ்வளவு நனைந்திருக்காது என்று மெதுவாக சொல்லினாள். முருகன் சிரித்துக்கொண்டு, சரி சரி, ரேடியோதான் காரணம் என்று சொல்லி சிரித்தான். அந்த சின்ன சண்டை மழை சத்தத்தோடு கலந்து மெதுவாக சிரிப்பாக மாறியது. அனைத்து துணிகளையும் எடுத்துவிட்டு இருவரும் உள்ளே வந்தார்கள். வீட்டுக்குள் லக்ஷ்மி பெரிய பாத்திரத்தில் துணிகளை துவைக்க ஆரம்பித்தாள். முருகன் அருகில் நின்று அவளுக்கு தண்ணீர் ஊற்ற உதவி செய்தான். இப்போ உதவி செய்றீங்களே என்று லக்ஷ்மி சிரித்தாள். சண்டை இல்லாம சாப்பாடு கிடைக்காது போல என்று முருகன் நகைச்சுவையாக சொன்னான். அந்த சிரிப்பில் அவர்களின் சின்ன கோபமெல்லாம் மறைந்தது. சிறிது நேரத்தில் லக்ஷ்மி சமையலறைக்குச் சென்று மண்ணடுப்பை ஏற்ற ஆரம்பித்தாள். முருகன் அருகில் நின்று மரக்கட்டைகளை சரி செய்தான். மண்ணடுப்பில் தீ எரிய ஆரம்பித்தது. அந்த சூடான ஒளி அவர்களின் முகத்தில் மெதுவாக விழுந்தது. பாத்திரத்தில் அரிசி வைத்து சாதம் வெந்து கொண்டிருந்தது. அருகில் காய்கறி நறுக்கப்பட்டு சாம்பார் வாசனை வீச ஆரம்பித்தது. அப்போது ரேடியோவில் ஒரு பழைய இனிய பாடல் ஒலித்தது. மழை வெளியே தொடர்ந்து பெய்தது. வீட்டுக்குள் சாதம் வாசனை, ரேடியோ இசை, மழை சத்தம். அந்த சூழல் அமைதியாகவும் அன்பாகவும் இருந்தது. சிறிது நேரத்தில் இருவரும் தரையில் அமர்ந்து எளிய சாதம் சாப்பிட ஆரம்பித்தார்கள். முருகன் சாப்பிட்ட போது சாம்பாரை ருசித்து, இன்று சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு என்று சொன்னான். அதை கேட்ட லக்ஷ்மி மெதுவாக சிரித்தாள். அந்த சின்ன சண்டை அந்த மழை நாளில் ஒரு இனிய நினைவாக மாறியது. இரவு நேரமாகிவிட்டது. மழை மெதுவாக குறைந்தது. சிறிய எண்ணெய் விளக்கை ஏற்றி இருவரும் படுக்கைக்குச் சென்றார்கள். வெளியே மழை துளிகள் ஓடு கூரையில் விழும் சத்தம். உள்ளே அமைதியான வீடு. அந்த நாளின் சின்ன சண்டை சிரிப்பாக முடிந்து அமைதியான தூக்கமாக மாறியது. சில நேரங்களில் சின்ன சண்டைகளும் வாழ்க்கையை இனிமையாக்கும் நினைவுகளாக மாறிவிடும்.